அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் சர்ஜரி. இப்போ ஓகே. ஒருத்தருக்கு பல்லு இல்ல அப்டின்னா, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதிலேயே நெறைய வேரியேஷன்ஸ், அட்வான்ஸ்மென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது இம்ப்ளான்ட்ஸ் எடுத்த பல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு. காஸ்மெட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் டிசைனிங். ஸ்மைல் டிசைன்க்கே நெறைய சாஃப்ட்வேர் வந்திருக்கு. ஸோ ம். ஸ்மைல் டிசைனிங்க்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய லுக்ஸையோ, உங்களுடைய ஈஸ்தெட்டிக்ஸ் உங்க அழகையோ ஒரே நாள்ல மாத்தலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ்மென்ட். அந்த காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரியிலே வந்து நெறைய அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்திருக்கு. பிளஸ் வந்து பல்லு வந்து கோணல், மாணலா இருந்தா சரி பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் கலர்ல பிராக்கெட்ஸ் போட்டு ம். பிரேசஸ்ன்னு கிளிப்பு போட்டுக்கிறோம் அப்டின்னுவாங்க. அதுவே இப்போ இல்லாம வந்து அலைனர்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே. அது வந்து வாயில வந்து ஒரு ட்ரே மாரி ஃபிட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அது நீங்க போட்டிருக்கிறதுன்றது இந்த டிஸ்டன்ஸ்ல பார்க்குற யாருக்குமே தெரியாது. தெரியாது. ஒரு 3 அடியிலேருந்து 5 அடியில பார்க்குறவங்களுக்கு தெரியாது. 2 ஃபீட் கிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க ஏதோ போட்டிருக்கீங்கன்னு தெரியும். அந்த அலைனர்ஸ் வந்து அது போட்டே நீங்க பல்ல வந்து வரிசைப்படுத்தலாம், கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்மென்ட்ஸ் நெறைய இருக்கு. பல்ல வந்து ரீப்ளேஸ் பண்றப்ப போடுற கிரவுன்ஸ் மெட்டீரியல்ஸ் நல்ல அட்வான்ஸ்டா இருக்கு. ம். ஸோ நெறைய அட்வான்ஸ்மென்ட்ஸ், ரிசர்ச், ஆர்&டி போயிட்டே இருக்கு. எவ்ரி 3 மந்த்ஸ் அ நியூ ப்ராடக்ட் இஸ் லான்ச்ட். ஓகே. நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். உங்களோட பிரஷ்ல மாற்றங்கள் இருக்கு. ஸோ நெறைய அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்திருக்கு.